அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த மாதம் ஜாமான் மளிகை பொருட்கள் வாங்கியிருக்கேன். எது எது தேவையோ அதை மட்டும் நம்ம வாங்கிக்கிறது, நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வாங்கிக்கின்னு இருந்தாலும் சில பொருட்கள் ஒரு மாதத்துக்குள்ளே சில பொருட்கள் சரியாகும். ஆயில், பருப்பு வகை, மாவு வகையெல்லாம் சரியாகும். யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்போ மட்டும் நான் வாங்கிப்பேன். எல்லாருக்குமே அது இருக்கும். நீங்களாம் எப்படி மளிகை பொருட்கள் வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதிகமாக நம்ம வாங்கும்போது நம்ம பணம் வேஸ்டேஜாக ஆகும். அதனால் எந்தெந்த பொருட்கள் வாங்கணுமோ அதை நோட் பண்ணி நம்ம எழுதி வச்சுக்கிட்டு வாங்குறது ரொம்ப நல்லது. எனக்கு தெரிந்த டிப்ஸு நான் சொல்கிறேன். இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு வைத்து இட்லி அரிசி வைத்தும் நான் ஒரு ஸ்வீட்டான தோசை செய்ய போகிறேன். செய்முறையை பார்ப்போம். கிழங்கு ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா துருவி வச்சுக்கின்னு கேரட்டு துருவுறதுல நான் வெஜிடபிள் கட் பண்ணுறதுலேயே கட் பண்ணிக்கிட்டேன். இட்லி அரிசி 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, நீங்கள் பச்சரிசி கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா இட்லி அரிசியும். நான் இட்லி அரிசி தான் ஊற வச்சுக்கிட்டேன் 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம். 1 கப்பு அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு கிழங்கு எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து அரைச்சிக்கிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க. 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். தேங்காய் பாதி, தேங்காயில் பாதி தேங்காய் துருவி இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்தமான ஸ்வீட்டான தோசை இது. இது உரப்படை மாதிரி திக்னஸாக இருக்குன்னு, ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடாது, தோசை மாதிரி. நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல்லை வைத்து நல்லா சூடு வந்ததும் காட்டன் துணியில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம தோசை வார்க்க போகிறோம். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செய்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும், நெய் ஊற்றினாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. சூப்பராக சுவை கூடுதலாக இருக்கும். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ தோசையை வார்த்துருவோம். நல்லா சூடு வந்துருச்சு. இப்போ தோசை நம்ம சுட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிடம் சென்று ஒரு 2-3 நிமிடம் சென்று நம்ம திருப்பி போட்டு மூடியை போட்டுடுங்க. மூடி போட்டால் தான் நல்லா குயிக்காக வெந்து வந்துடும். அதனால் மூடி போடுறது நல்லது. சூப்பராக இருக்கும். இதில் உரப்படை செய்யலாம். ஆனால் ஸ்வீட்டான சவாரிக்கட்டை கிழங்கு வைத்து செய்து பாருங்கள். சுவை கூடுதலாக இருக்கும். இதை திருப்பி போட்டு நம்ம தோசையை எடுப்போம். அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.